பகுதியில வேலை செய்பவர்களுக்கு, இந்த பகுதியில வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் ஏறாவிட்டால் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் ஏறவில்லை என்பதுதான் அர்த்தம். அதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் தர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு ட்வீட் போட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை. இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன? படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில இருக்கும் சிரமங்கள், நிர்வாக சிரமங்கள், போக்குவரத்து சிரமங்கள், இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது. இதை விட்டு சரித்திர சித்தாந்தங்களுக்கு இடையில இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்ல முரண்பாடுகளை இப்பொழுது போய் விவாதிப்பதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஐடியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்சஸ் நீட் நாட் பி டிபேட்டட் இன் திஸ் கிரேட் லென்த். தான் என்னுடைய தேவையற்ற சர்ச்சை. எல்லாருடைய எல்லா பெரிய சிந்தனையாளர்களும் ஒரு கடந்த கால சிந்தனையாளர்கள் முரண்பாடுகள் இருக்கு. யாருக்கும் முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்காது. அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்த முரண்பாடு இருக்கு. அதை ஒரு ஆராய்ச்சிக்காக, ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுக்கலாம் இல்லையே. அதே ஒரு மைய பிரச்சனையாக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசியல் மேடையில பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற. இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடுடைய மின்வாரியத்திற்கு கடன் சுமை, பெரிய கடன் சுமை. அதை குறைப்பதற்கு யாரும் வழி சொல்ற மாதிரி விவாதம் நடத்துறது இல்லை. இங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது கிடையாது. சைனாவில புதுசாக ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு. அதனாலேயே உலக பங்கு சந்தையில பெரிய கம்பெனியோட பங்கு எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு போடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக பல மாற்றங்கள் இந்த உலகத்துல வரும்பொழுது வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அன்றாட வாழ்க்கையில நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் முன்னிறுத்தி பேசுவது. இன்னைக்கு நான் பேசினேன் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அதை பத்தி பேசுறது. இன்னைக்கு கெரசின் ஒரு ரேஷன் கடையிலயும் 100 எவ்வளவு கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க. அதை ஏன் என்ன தமிழ்நாட்டுக்குன்னா அதிகம் வரல என்ற பிரச்சனைகளை பேசுறது. இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான இருக்கும் சவால்களை பற்றி பேசாமல் இந்த சித்தாந்த விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எடுபடாது. இதெல்லாம் நியூஸ் 24 மணி நேரமும் ஓடுறதுனால, சோசியல் மீடியா இருக்கிறதுனால இது ஃபுல்ஃபில் ஆகுது ஒழிய, நீங்க கீழே நீங்க போனீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்தால் இதை யாரும் சொல்லலையே. நீங்க காலையில இருந்து நான் ஒரு 500 பேரையாவது நேரில் சந்திச்சிருப்பேன், சாதாரண மக்களை சந்திச்சிருப்பேன். யாருமே என்கிட்ட இவர் பெரியாரை பத்தி இப்படி சொன்னாரு, இவர் திருவள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரு, இவர் அவரோட போட்டோ எடுத்திருந்தாரு, உண்மையா பொய்யான்னு கேட்கலையே. எனக்கு என்ன கேட்டாங்க, எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல எங்களுக்கு என்ன பணம் வந்து சேரல, எங்களுக்கு ரேஷன் கடையில கெரசின் கொடுக்கல, எங்களுக்கு என் படிச்ச பையனுக்கு வேலை கிடைக்கல. இந்த பிரச்சனை தானே பேசுறாங்க. இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியல் மேடையில நம்ம பேச வேண்டிய விஷயம். பட்டியலின மக்கள் தொடர்ந்து ஊராட்சி மன்றத்தில் உட்கார முடியல, இந்த முதலமைச்சரா வர முடியல, அது வரணும்னு சொல்லி ஆளுநர் பேசியிருக்காரு. ஒரு கிராமத்திலேயே சில சமயங்கள்ல இந்த சமுதாய ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்றதுமே முதலமைச்சரா வரலன்னா ஒரு கட்சிக்கு தலைவரா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் ஆயிடலாம், அவ்வளவுதான். அதுல அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. கட்சிக்கு தலைவராக வேண்டும், அந்த கட்சி ஆட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிக்கணும், அந்த சீட்டு கட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி தலைவர் ஆயிடும். இதனால சமுதாய ரீதியாக யாரையுமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிராகரிக்கிறார்கள் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக சில பஞ்சாயத்துகள அந்த புறக்கணிப்பு இருக்கு என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த புறக்கணிப்பு எல்லாம் போக வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக தான் போக முடியும். சமுதாய ரீதியாக என்ன மாற்றம் வர வேண்டும் என்றாலும் பொருளாதார வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா போக போக இந்த சமுதாய வேறுபாடுகளும் போய்விடும் என்பதுதான் என்னுடைய தெரியல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நமக்கு பிடிக்காத ஒரு லைன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா இன்னொரு லைன் வேணும்னு சொல்றாங்க. அது நீதிமன்றத்துல தான் போய் வாதாடும். இந்த சிபிசிஐடியோடைய இன்வெஸ்டிகேஷன் இப்போ எந்த வகையில இன்னடிக்குவேட் அப்படின்றத வேணா அவர் நீதிமன்றத்துல வாதாடிதான் இன்னொன்னு கேட்கணுமே தவிர, இது அது அவருடைய விருப்பம் தான். அவர் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அவர் நல்ல சிந்தனையாளர், எனக்கு நல்ல பழகக்கூடியவர் தான். அவருக்கு இதுல கான்பிடன்ஸ் இல்லாட்டி என்ன காரணத்துக்காக கான்பிடன்ஸ் இல்லை என்பதை
நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவர் வந்து பெற்று பெற வேண்டும். அந்த வழக்கு நம்ம என்ன எனக்கு உண்மையாவே அது நடந்தது வந்து ரொம்ப ஒரு 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 வேதையான விஷயம் தான். அது எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நான் பத்திரிகையில படிக்கிற செய்தி எனக்கு நேரடியாக எந்த விதமான எனக்கு எந்த ஆதாரமோ எந்த ஒரு தகவலோ எனக்கு கிடையாது. ஆனா இவ்வளவு நாளாக அந்த ஊர்ல நடந்த ஒரு குற்றவாளிகளை தான் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது ஒரு வியப்பாக தான் எனக்கு இருக்கு. கண்டுபிடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க. 3 பேர் குற்றவாளி, யாரால் எந்த சம்பவம் பாதிக்கப்படாதனால அவங்கதான் குற்றவாளின்னு சொல்றாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம அது நான் எனக்கு தெரியலையே. எனக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்கலன்ற ஆதாரம் வேற யாருக்கா இருந்தா அதை வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு மேல அதை சமர்ப்பித்து இதற்கு மேல இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு அமைப்பின் மூலமா கேட்பது அவங்க உரிமை. பெரிய சர்ச்சை தேவை இதே காலகட்டத்தில் திருப்பூர் மலை சொல்லுங்க, இதெல்லாம் தேவையற்ற சர்ச்சைகள். யார் எந்த கோயில் என்ன சாமி இருக்கு, எந்த என்ன சாப்பிடுறது. இப்ப கூட படிச்சேன், சத்தீஸ்கர்ல ஒருத்தர் வந்து மதம் மாறி இருக்காரு. மதம் மாறினதுனால அவர் வந்து அந்த மயானத்துல அவரை வந்து அடக்கம் பண்ண முடியாது, வேற மயானத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனோட நம்பிக்கைகள், மத பழக்கங்கள், இதெல்லாமே தான் சர்ச்சையாவது ஒழிய எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசல. அவன் வந்து சைனால புதுசா ஏஐ டூல் உருவாக்கி உலகத்தையே உருக்கிட்டு கிடக்குறான். நம்ம என்ன வந்து மலை மேல போய் நம்ம வந்து இந்த சாமி இருக்கா அந்த சாமி இருக்கா, 2 சாமி இருந்தாலும் சரி சாமி இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்துட்டு போகாம நம்மளுடைய அரசியல் விவாத மேடையே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது. இந்த போற திசை எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது. ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகின்ற நாட்டுக்கு தேவையில்லாத விவாதங்கள் தான் இங்க நடக்குது வெளியே. ஒரு விஞ்ஞான ரீதியாக, அறிவுபூர்வமாக, பொருளாதார ரீதியாக விவாதங்கள் நடக்காமல் இருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. இல்ல ஜேபிசில அப்ரூவல் பண்ணிருக்காங்கன்னா நிறைய டிசென்ட் நோட் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் படிக்கல. பாராளுமன்றத்துல தான் அதை வந்து அது தெரியாது, எனக்கு தெரியாது என்னென்ன டிசென்ட் நோட் இருக்கு. ரிப்போர்ட் என்ன நான் படிக்கல. ரிப்போர்ட்ல டிசென்ட் நோட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். என்னத்தை வந்து அவங்க பார்லிமெண்ட்ல வந்து ஜேபிசி நோட்டை எப்படி அவங்க வந்து சப்மிட் பண்றாங்கன்னு பாக்கணும் ரிப்போர்ட்டை. அதுக்கப்புறம் அவங்களுடைய டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனை வந்து மாத்துறாங்களா, இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏத்தாப்புல மாத்தி ஒரு லா டேபிள் பண்றாங்களா இல்ல பழைய மாதிரியே டேபிள் பண்றாங்களா பார்லிமெண்ட் போய் தான் தெரியும். ஆனா இது வந்து ஒரு சீர்திருத்தம் தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிஜேபியோட உள்நோக்கம் இது. அவரோட உள்நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திலுடைய போக்குவரத்துல அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிட வேண்டும் என்பது ஒரு அதுதான் அந்த உள்நோக்கம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். காமன் சிவில் கோடு வந்து வர முடியாது. காமன் சிவில் கோடை ஒத்துக்கவே முடியாது. பல இடத்துல நீங்க காமன் சிவில் கோடுன்றது எல்லாம் சும்மா மேலோட்டமா சொல்லலாம் முடிய ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கம் இன்னொரு ஊர்ல ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம ஊர்ல வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்கு. அது வந்து ப்ரொஹிபிட்டட் மேரேஜ் லிஸ்ட்ல இந்த காமன் சிவில் கோட்ல இங்க உத்தராகண்ட்ல போட்டிருக்கிற காமன் சிவில் கோட்ல நீங்க வந்து உங்க அக்காவுடைய பொண்ணை நீங்க திருமணம் பண்றது தடை செய்யப்பட்ட உறவுகள்ல வரும். அதே மாதிரி இந்த மாதிரி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்றது, மாமா பொண்ணை பையனை கல்யாணம் பண்றது அவங்க தடை செய்யப்பட்ட உறவுகள்ல வரும். அதனால இந்தியா முழுக்க ஒரு காமன் சிவில் கோடை கொண்டே வர முடியாது. இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு. நானு எங்க அப்பா எங்க ஐயா தான் நாங்க ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு ஒரு எங்களுக்கு இந்துக்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு டாக்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் அதை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? இவங்க பிஜேபியோட எண்ணம் என்னவென்றால் சில குறிப்பாக சிறுபான்மை மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை தலையிட வேண்டும் என்பதற்காக காமன் சிவில் கோடை கொண்டு வர்றாங்க. ஆனா பெரும்பான்மையான இன்னைக்கு நான் என்னையும் உட்பட்ட இந்து மதத்திலையும் பல வேறுபாடுகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் வேறுபாடு இருக்கிறது. சில சமுதாயங்கள்ல விவாகரத்து, இந்து சமுதாயத்திலே விவாகரத்துக்கு வெவ்வேறு முறைகள் இருக்கு. அதாவது சில ஊர்ல எல்லாம் பேசி முடிக்கிற விவாகரமா இருக்கு. அவர்கிட்ட கல்யாண செலவை கொடுத்துட்டா விவாகரத்து ஆனதுன்னு ஏத்துக்கிற நிலையும் சில ஊர்ல இருக்கு. கஸ்டம் ஓவர் ரைட் லா. அதாவது ஒரு ஊர்ல ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அது சில சமயங்கள்ல அது சட்டத்துக்கு மேல அது வரும். அதனால அந்த காமன் சிவில் கோட் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு டிராப்ட் காமன் சிவில் கோட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்தியா முழுக்க காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காமன் சிவில் கோட் டிராப்டா இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அத்தகைய காமன் சிவில் கூட யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. நான் சொல்றேன், இதுலதான் நம்மளுடைய சிந்தனை போகுதே தவிர நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக மற்ற நாடுகள் போகிற திசை வேற. நம்ம இன்னும் இதை பத்தி பேசிட்டு மத நம்பிக்கை வந்து யார் என்ன உணவு உண்கிறா, யார் என்ன உடை உடுத்திருக்கிறா, யார் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்ற சர்ச்சையிலேயே மாட்டிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு நிகழ்கால
அரசியல், இன்றைக்கு நிகழ்கால பொருளாதாரம், இன்றைக்கு நிகழ்கால விஞ்ஞானத்தை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்த்துக்கின்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. இந்த கொலை கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நியாயமான விசாரணை நடத்தி இது பார்க்க வேண்டும். இது பல இடத்துல நான் முன்னாடியே, இது முதல் முறையா நடக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த மண் அள்ளுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுல ஒரு டெஃபினட்டா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா செயல்படுகிறது என்பதுல யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அது ஏதோ இந்த ஆட்சியில மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது. அதுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிஸ்டீரியஸ் டெத்து, ஒரு கொலை அந்த மாதிரி வருகிறது. இதற்கு காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்கம் விழிக்க வேண்டும். இந்த ஒரு மாஃபியா என்றது எல்லா அரசாங்கத்திலையும் நடக்குது. இந்த அரசாங்கத்துல மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது காலங்காலமாக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அரசியல், ஒரு பெரிய பொருளாதார சக்தியை வைத்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இரும்பு கரங்கள் கூட அடக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதான் சொல்றேன், இது என்னமோ இந்த அரசாங்கத்திலோ இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் நடக்கல. இது காலங்காலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அதிகமான இடத்துல மண்ணல்றது, அதே மாதிரி மைனிங் பண்றதுக்கும் ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்க, குறிப்பான இடம் கொடுத்தாங்க, அதை விட்டு தாண்டி பண்றது, இதெல்லாம் வாடிக்கையாக நடக்குது. இந்த மாதிரி இது வாடிக்கையாக இந்த மைனிங் சாண்ட் மைனிங்கா இருந்தாலும் சரி, பாரியா இருந்தாலும் சரி, இது சட்டத்துக்கு மீறிதான் இந்த தொழில் பல இடத்துல நடக்குது. இதுக்கு எல்லாரும் காலங்காலமாக தமிழ்நாடு நடப்பதை இதை அரசாங்கம், இன்னைக்கு இருக்க அரசாங்கம் இருந்தாலும் சரி, வருகின்ற அரசாங்கங்களா இருந்தாலும் இது காவல்துறை, அப்புறம் அரசாங்க மிஷினரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதான் சொல்லுறேன். 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளம் கொடுக்காம இருக்கிறது தான் பெரிய கவலையா இருக்கு. அதான் சொல்லுறேன், நீங்க யாராக இருந்தாலும் நேரடியாக மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இன்றைக்கு நடக்கும் அரசியல் மேடைகளில் நடக்கும் விவாதங்களுக்கும் அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற உண்மையை நீங்க உணர்ந்து காலங்காலமா நடக்கிறதா சொல்றீங்க. கூட்டணி கட்சியில இருக்க நீங்க சில அழுத்தம் கடுமையா கொடுக்கலாம். அழுத்தம் கொடுக்குறேனே, அரசாங்கம் பேட்டி சொல்றதுமா விட எதுவும் நடக்க முடியல. கூட்டணி கட்சியில டிமாண்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் கட்சி ரீதியாக இந்த கட்சியுடைய தலைவர் தான் வைக்க முடியுமே தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இது இன்னைக்கு இருக்கிற ஐசோலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது, ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் என்று சொல்றேன். தமிழ்நாட்டில் இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். இதை கண்டிப்பாக கையாள வேண்டும் என்று சொல்றேன். இது ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும். இது கண்டிப்பாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்று தான் சொல்றேன். எனக்கு எந்த விதமான தயக்கமோ ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோ கிடையாது. நான் டைரக்டாவே நான் தமிழ்நாட்டில் கூலிப்படை கொலை அதிகரிச்சு கண்டிப்பா நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். கூலிப்படை கொலை வருகிறது. அது ரொம்ப அதையும் அவங்க காவல்துறை அடக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. கூலிப்படைகளுக்கு யார் ஏவி விடுகிறார்கள், இல்லை யாரை நடத்துகிறார்கள், யார் போய் கூலிப்படையில சேர்றாங்க என்பதை அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களை முன்கூட்டியே அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். அதை இரும்பு கரங்கள் கூட்டி அதை அடக்க வேண்டும். கூலிப்படை கொலை நடப்பது அச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது பல பகுதிகள். அதை ஏற்றுக்கொள்ளும். என்ஐஏ ஒரு ஆல் இந்தியா ஏஜென்சி, அவங்களுக்கு துப்பு கிடைக்கிற வரைக்கும் ரைட் பண்றாங்க. இது அரசியல் காரணங்களுக்காக ரைட் பண்றாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் வச்சு ரைட் பண்றாங்களா என்பது நீதிமன்றத்துல தான் அதை ப்ரூவ் பண்ணும். இதுல ஏதாவது பயஸ் இருந்தா அது நீதிமன்றத்துல தான் சொல்லணும். எனக்கு நேரடி தகவல் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனா அவங்க ஒரு இங்க ரெய்டு ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக நடக்கிறது என்பதற்கு அங்க அதுக்கும் அது சில காரணங்களும் இருக்கு. அந்த இடத்துல குண்டு வைப்பு சம்பவங்கள்லாம் அந்த காலத்துக்கு ஒரு காலத்துல நாங்கள் நடந்திருக்கு. அதோடைய ஃபாலோ அவுட்டா இன்னும் அந்த ரெமினன்ஸ் ஆஃப் தோஸ் ஆர்கனைசேஷன் அங்க என்ன இருக்கலாம். அதனால அந்த ரெய்டு நடந்தது. அந்த கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குறைகின்ற அரசியல் கட்சியாக தான் நான் பார்க்கிறேன். பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆதரவு போன்ற தோற்றத்தோட இன்னைக்கு நிலைமை இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை விரும்பி யாரும் கூட்டணியில சேர்த்து போறது, அவங்க யாரையா வலுக்கட்டாயமா போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில சேரணுமே தவிர பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள். பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவர்களுடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அவங்க வலுக்கட்டாயமா வேற ஏதாவது மெத்தட்ல போய் வேணா யாரோட கூட்டணி வைக்கலாம். ஆனா அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு என்னுடைய அறிவு. நடிகர் பல அரசியல் தெரியல என்ன வந்தாருன்னு தெரியல. வந்தாரு ஏதோ ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொன்னா வேற இடத்துல எங்க ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லல. ஏதோ வந்துட்டு அப்பப்போ கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா, கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்து